உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 12/4/2026 ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு இடத்திலே பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நாளிலே தேய்பிரையின் தசமி. காலையில 10:28 வரைக்கும், மாலை 10:28 வரைக்கும் தசமி இருக்கும். பின்பு ஏகாதசி. திருவோண நட்சத்திரம் மாலை 12:53 வரைக்கும் இருக்கும். பின்பு அபிட்ட நட்சத்திரம். இந்த லக்ன இருப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய அளவீடு, நாழிகையில கொடுக்கக்கூடியது. அது ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷத்துக்கு சமமானது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் சூரியனின் இருப்பு நாழிகை வினாழிகளாக 17 வினாழிகள் மீன ராசிக்குள்ளர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கடைசி எப்பில் வந்துட்டோம் இந்த வருஷத்தில். இன்றைக்கு நல்ல நேரம் காலைல 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். சாயங்கால வேலையில், மத்தியான வேலையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் 4:30 6. யமகண்டம் 12 1:30. குளிகை 3 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரியனின் உதய நேரம் இன்றைக்கு 6 மணி 5 நிமிடத்திற்கு. புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் உண்டு. இன்றைக்கு சனி, புதன், செவ்வாய், சூரியன் இவர்கள் 4 பேரும் சேர்ந்து மீன ராசியில் இருப்பாங்க. சுக்கிரன் மேஷ ராசியில் இருப்பார். குருவானவர் மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், ராகு கும்பராசியில் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. திருவோண நட்சத்திரம் என்கிற மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பார். இன்னைக்கும் மேல் நோக்கு நாள். நிறைய விவசாய ரிலேட்டடா நெல், கரும்பு, வாழை போன்ற விஷயங்கள் எல்லாம் பயிரிடுவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, தொழில் என்கிற அடிப்படையிலே சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்காரர் அமர்வதனாலே புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வாகனங்களிலும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு லாபமாக அமையும். சில வீடு மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க. 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளிலே விஷ்ணுவை வணங்க வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது தந்தையுடைய ஆசீர்வாதத்தினாலே பூர்வ புண்ணிய சொத்துக்களின் லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாள். மனதிற்கு பலவிதத்திலும் உகந்த நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. உங்கள் முயற்சிக்கான வெற்றி இன்றைக்கு நிச்சயம் உண்டு. 3 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். இந்த நாளிலே சூரிய பகவானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாகும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு எக்ஸ்ட்ரா கேரோடு நிறைய பண்ணணும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடி எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாம் இன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமையை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள் வேண்டாம். இந்த ஆரம்பத்திலே அதை டச் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க, ஈஸியாகிடும். 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் விக்னம் இல்லாமல் பார்ப்பதற்கு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த காரியங்கள் செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் உள்ள சூழ்நிலையில் அமைவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆனாலும் எடுத்த காரியத்தை அழகாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும், நளினமாக செய்யக்கூடிய வேலைகளும் உங்களால் திறம்பட செய்ய முடியும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 2 9. இந்த நாளிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைத்துக் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற கடனை திருப்ப வேண்டிய நாள். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாருன்னா கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க சார், அவங்க எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா அவங்கள கேட்டு வாங்க வேண்டிய நாள். கொஞ்சம் அதுக்கான டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுத்த கடன் திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாக்கல்ல கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் தீர்வதற்கான வாய்ப்பு இருப்பது இன்னைக்கு உண்டு. 2 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஆண்டாள் அம்மையை வழங்குங்கள். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல நல்ல மொமெண்டம் இருக்கும். அவங்க உங்களுக்கு நல்லபடியா சொன்ன பேச்சு கேட்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அவங்க மனசு சந்தோஷப்படுற சூழ்நிலைகள்லாம் நீங்க அனுப்புவதனால குடும்பத்திலே ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய நாளாய் இன்னைக்கு காண முடியும். 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கொஞ்சம் முருகப்பெருமான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான நாள். சுகங்களை அதிக கொடுக்கக்கூடிய நாள். வீடு விஷயத்துல சில ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. அதுபோல் வண்டிகளில் சில ரிப்பேர்கள் இருந்தால் இன்னைக்கு கரெக்டாக ரிப்பேர் பண்ணி எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. 6, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபத்தை அதிகமாக தரக்கூடிய 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். திருவோண நட்சத்திரம் என்கிற விஷ்ணு பகவானுடைய இடத்துல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு. வியாபாரத்தில் நேற்றை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணும் லாபம் இருக்கும். அதனால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. விஷ்ணுவின் பெருமாளை வணங்க ரொம்ப நல்ல சிறப்புகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, மனதிலே இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க முடியும். குழப்பம் இல்லாம வாழ்க்கையை இன்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். சந்திரனின் மனோகாரகன் என்கிற திருவோண நட்சத்திரத்தின் மேலே சந்திரனுடைய சாரத்திலே இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். பல காரியங்களை தொடர்ந்து நல்ல விஷயங்களை யோசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தோட செலவு பண்ணுற நாளாக மைண்ட் மாற்றிக்கணுங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விஷ்ணுவை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு தற்பெருமை அப்படிங்கிற விஷயத்த மனசு கொண்டு வரும். நான் என்னை பற்றி, ஃபேமிலியை பற்றி எல்லாத்தையும் வெளியில் சொல்லிக்கூடிய சூழ்நிலை. அந்த லைஃப் ஸ்டைலில் திருப்பி ரீகாலிங் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிலாம் ரீவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும். நண்பர்களை பார்த்து மகிழக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உண்டு. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் சிவபெருமானை வழிபட சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஏடாகூடமா எதனா விஷயங்கள்லாம் வந்து அது ரிலேட்டடாக இதை அப்படி செஞ்சிடக்கூடாது, அதை எப்படி செஞ்சிருக்கலாம்னு ஒரு வாக்குவாதம் வந்து வீட்லேயும் கொஞ்சம் கோபங்கள் வந்து அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அமைதி குலைவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே முன்னெச்சரிக்கையாக இருந்து விடுவது நல்லது. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பதுன்னா எப்படி நம்ம வாயை மூடிக்கிறது நல்லது. இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமானை நினைச்சு மௌன விரதமாக இருந்தால் கூட நல்லது. வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். பல விதத்திலும் நீங்கள் குழந்தைகள் விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக துவச்சிக்கிறாங்க, அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க, கரெக்டாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிடுறாங்கன்னு நீங்களே அவங்கள பாராட்டி அந்த வைப்புக்குள்ளே போய் அது சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோல வெங்கடேச பெருமாளை வணங்க சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.